ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் அகமகிழ்வோம். இயேசுவின் நாமத்தில் கூறி வந்தோம், அவர் நடுவில் இதோ இதோ. பாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார், நாம் ஆத்திடுவோம். அவர் வழியாய் நாம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர்தாமே. அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் அகமகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 15 மற்றும் 24 முதல் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரு முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாத்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, மனிதன் மாண்புடன் இவ்வுலகில் வாழ மனிதனுக்குரிய அத்தனை உரிமைகளையும் கடமைகளையும் தந்து இந்த மனிதனுடைய மேம்பாட்டிற்காக, அவனுடைய நல்வாழ்விற்காக என்றும் உறுதுணையாக தூய ஆவியாரை தந்திருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியானவரை பழிப்புரைப்பவர் என்றுமே மன்னிப்பு பெறார் என்று இறை வார்த்தை சான்று பகர்கிற போது, தூய ஆவியானவர் என்றும் எங்களோடு உடன் இருப்பவராய், எங்களுக்கு துணை புரிபவராய், ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் தருபவராய் இருப்பதால் இந்த இறை ஆற்றலே எங்களை இயங்க வைக்கிறது, செயல்பட தூண்டுகிறது, நன்மையானவற்றை நாடி தேட அழைப்பு கொடுக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தூய ஆவியானவருக்கு ஒருபோதும் எதிராக நாங்கள் செல்லாமல், ஆண்டவரே உம் வழிநடக்க எங்களுக்கு வரம் தாரும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களிலும், நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உம்முடைய திருவுளம் வெளிப்பட ஆண்டவரே எங்களை ஆசிர்வதித்து அனுப்பும். ஒருபோதும் தீய பாதையில் செல்லாமல், தீய சாத்தானுடைய சோதனைகளுக்கு நாங்கள் உட்படாமல் இருக்க வரம் தர வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டி மன்றாடி சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தனக்கு எதிராக பிளவுபடும் நாடும் வீடும் நிலைத்து நிற்க முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே,
கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அபரண்டியானா என்கிற ஒரு மறைசாட்சியினுடைய வாழ்க்கை மிக வியப்பாக அமைந்துள்ளது. புனித ஆக்னஸ் என்கிற மறைசாட்சி சிறிய வயதிலேயே தன்னுடைய இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் தினமும் சென்று ஜெபிக்கின்ற வழக்கத்தை உடையவர்தான் இந்த அபரண்டியானா என்கிற புனிதை. தினந்தோறும் சென்று அவரிடத்தில் ஜெபித்து ஆழமான ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொண்டவர். அப்படியாக இவர் இறை விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை பார்க்கின்ற கயவர் கூட்டம், குறிப்பாக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள், கிறிஸ்தவ நம்பிக்கையை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களை துன்புறுத்துகிறவர்கள், சித்திரவதை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவரின் இந்த செயலை பார்த்து வியப்புற்று இவர் மீது அதிகமான கோபம் கொண்டு மறைந்திருந்து இவர் கல்லறையில் ஜெபிப்பதை பார்க்கிறார்கள். கல்லறையில் ஜெபிக்கின்ற இந்த நிலையில்தான் தூரத்தில் மறைவாயிருந்து கற்களை கொண்டு அவர் மீது எரிந்து அந்த கல்லறையிலேயே அவரை கற்களால் எரிந்து கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், கிறிஸ்துவுக்காக, இறை விசுவாசத்திற்காக, கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த புனிதை தன்னுடைய இன்னுயிரை கையளிக்கின்றார். கல்லடிப்பட்டு இறந்து போகிற இவருடைய வாழ்க்கை இன்றைக்கு பாடமாய் நமக்கு எடுத்துச் சொல்வதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும்போது, தூய ஆவியானவருடைய இறை ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு மனிதனால் எந்த துன்பத்தையும், வாழ்வில் வருகிற இடர்பாடுகளையும் நோய் நொடிகளையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார்கள் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். எப்பொழுது பார்த்தாலும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் அவரை குற்றம் சுமத்தும் நோக்கத்துடனே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நிகழ்ந்திருந்தது. ஒரு பக்கம் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் மதிமயங்கி போயிருக்கிறார் என்று அவரை பற்றி குற்றம் சுமத்துகிறார்கள். மற்றொரு பக்கம் இந்த பரிசேயர் கூட்டம் இயேசுவை ஒரு பெயர்செபுல் என்றே அழைக்கிறார்கள். அதாவது ஒரு பேய் பிடித்தவனாக அடையாளம் காட்டுகிறார்கள். நல்ல மனிதர் ஒருவரை தவறாக அடையாளம் காட்டும்போது அந்த மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள், நிராகரிப்பார்கள், அவரை பின்செல்ல மாட்டார்கள் என்பதுதான் இந்த சதிகார கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. நாமும் கூட நாம் வாழுகிற பகுதியிலேயும், சிறப்பாக பங்குதலங்களிலும், குடும்பத்திலும் கூட இந்த நிலையை பார்க்கலாம். நாம் நல்லவர்களாக வாழ விரும்புகிறோம் என்றால், நல்ல மதிப்பீடுகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி வாழ்கிறோம் என்றால், நம்முடைய பெயரும் மதிப்பும் நிச்சயமாக உயர்ந்து காணப்படும். பிறர் நம்மை போற்றி துதிப்பார்கள். ஆனால் நம்மை போற்றுவதும், நம்முடைய துதி பாடுவதும், நம்முடைய புகழை சொல்லுவதும், அல்லது நம்முடைய மாண்பையும் மதிப்பையும் உயர்வாக நினைப்பதும் நிச்சயம் சில பேருக்கு வெறுப்புணர்வை தரும், சில பேருக்கு கோபத்தை உண்டாக்கும், சில பேருக்கு அது வெறுப்பை தூண்டி எப்படியாவது இவர்களை பழி சுமத்த வேண்டும், இவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பார்கள். நம்முடைய பெயருக்கு அவப்பெயரை தேடித் தருகிற செயல்களில் மறைமுகமாக இருந்து, மறைவாக இருந்து அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். அந்த செயலைத்தான் அன்பிற்குரியவர்களே இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செய்கிறார்கள். இயேசுவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டினை வைத்து பேய்களின் தலைவனான பெயல்செபுலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி மக்களை அப்படியே திசை திருப்ப வைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு பணி சுமையின் காரணமாக உண்பதற்கு கூட நேரம் இல்லாமல், உறங்குவதற்கு கூட
காலம் அவகாசம் இல்லாமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். இறை ஆட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். விண்ணரசு பணியை மிக விறுவிறுப்பாக வேகத்தோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய உடல் ஓய்வில்லாமல் இருப்பதனால் மிகவும் தளர்வுற்ற நிலையில் அவர் காணப்படுவதை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாத இந்த கூட்டம் அதற்கு ஒரு சப்பை கட்டை கட்டி அவர் மீது குற்றம் சுமத்துவதைத்தான் காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் இது நமக்கு வருகிற சோதனையாகவும் இருக்கிறது. ஓய்வு என்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு ஓய்வெடுக்கிற நேரம் மிக மிக குறைவான ஒரு நேரமாகவே இருக்கிறது. வேலை சுமைகள் உண்டு, நாம் எப்பொழுதுமே பிஸி தான். இங்கு அங்கே நாம் ஓடிக்கொண்டு ஏதாவது பணிகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்போம். உண்பதற்கும் உறங்குவதற்கும் இன்றைக்கு குறைவான நேரத்தையே நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இவற்றை மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு உண்பதற்குரிய சரியான நேரத்தையும் உறங்குவதற்குரிய சரியான நேரத்தையும் நாம் கொடுக்கும்போது நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், புத்துணர்வுடன் இருக்கும், உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் நமக்குள் இருக்கும். இந்த இடத்தில் நாம் உற்று நோக்க வேண்டிய மிக கூர்மையான ஒரு செய்தி என்னவென்றால், தூய ஆவியானவருக்கு எதிராக செயல்படுகிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஏன் இந்த வார்த்தையை மிக ஆணித்தரமாக அழுத்தமாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார்? இவற்றை நாம் பார்க்கும்போது தூய ஆவியானவர் இறை ஆற்றல், தூய ஆவியானவர் இறைவனுடைய வல்லமை, இறை சக்தி. இந்த வல்லமையும் இறை சக்தியும் நன்மை நிறைந்த ஆற்றலையும் ஒருவர் குற்றம் நினைக்கும் போது, தவறாக பயன்படுத்தும் போது, அவருக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மை, அந்த இறைத்தன்மை, இறைமகன் என்கிற அந்த நிலையே இந்த இடத்தில் கேள்விக்குள்ளாகிறது. தூய ஆவியானவருடைய செயல்பாடோடு இணைந்திருக்கும் போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை வல்லமையும் இறை ஆற்றலும் வெளிப்படுகிறது. அந்த இறை ஆற்றலை, இறை வல்லமையை இவர்கள் குறை சொல்லும் போது அந்த இறைத்தன்மைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல அந்த நன்மை நிறைந்த ஆற்றலுக்கு எதிராக தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் சாத்தானினுடைய ஆதிக்கத்தையும் புகுத்துவதனால் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. தூய ஆவியாருடைய வல்லமை பெற்றது தாயாம் திரு அவை. இந்த திரு அவைக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களுடைய நிலையும் கூட இதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக உன்னதமான தலைமை குருவாயிருந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய இரத்தத்தை ஒரே ஒரு முறை சிந்துவதன் வழியாக ஒரே ஒரு முறை மரணத்தை தழுவுகிறவனுடைய வாழ்வு மீட்கப்படுகிறது என்கிற மறை உண்மையை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்படியானால் இறைவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பி, அந்த இறைமகன் இயேசு நம் பாவங்களுக்காக கழுவாயாக மாறியதனால், மரணத்தை தழுவியதனால், சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை தந்ததனால் இன்றைக்கு நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளினுடைய மறைசாட்சியாக நான் சொன்ன அபரண்டியானா என்பவரும் கூட கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழமான விசுவாசத்தினால் கல்லடிப்பட்டு தன் இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்பது போல நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீரோடு வாழ்வோம். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும்
படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து படிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார்.
உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தீயவற்றை அகற்றி நன்மை நிறைந்தவற்றை நாடிச் செல்ல சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரி சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.